அசுரன், விடுதலை எல்லாமே நடிச்சதுக்கப்புறம் எனக்கு வெறும் சீரியஸான ரோல்ஸாகவே லைக் வந்துக்கிட்டு இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி கேரக்டர்ஸ். மெயினாக எனக்கு என் கேரக்டர் நான் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் சார். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் ரியல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நான் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். ஸோ ஐ தாட் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஐ வாண்ட் டு டூ ஸ்கிரிப்ட்ஸ்ன்ற மாதிரி ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த ஸ்கிரிப்ட்ஸ். மெனி யூஸ் டு டெல் மீ இந்த மாதிரி பிரேமலு மாதிரி படம் பண்ணுங்கள், நஸ்லின் மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு நியூ ஜென்னாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பிரேமலு மாதிரி கதைகள் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். ஆல்வேஸ் ஐ வாஸ் டைப் காஸ்டட், கொஞ்சம் சீரியஸாகவே வரும். அண்ட் நான் நடித்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு சிமிலாரிட்டிஸாகவே வரும். ஓகே. ஸோ அப்போ தான் ஐ தாட் ஓகே மேபி இஃப் ஐ ப்ரெசென்ட் மை செல்ஃப் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நான் என்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணனா அது சில டேரக்டர்ஸ்க்கு மேபி தே கேன் திங்க் யூனோ லைக் ஒரு நல்ல ஜாலியான ஸ்கிரிப்ட்ஸ் இவரையும் வச்சு பண்ணலான்ற மாதிரி ஒரு மைண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுன்றதுக்காக தான் மெயினாக பர்பஸ்ஃபுல்லி எடுத்த டிசிஷன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ பேசிக்கலி யூத் வந்து ஒரு ஆடிஷன் டைப் மாதிரி, லைக் என்னால் இதுவும் பண்ண முடியும், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க, நான் இதுவும் பண்ணுவேன் அப்படின்ட்டு மக்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு தட் இஸ் வாட் திஸ் இஸ் வெரி குட் ஐடியா. இப்போது பிஃபோர் வி ஸ்டார்ட், இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, தட் இஸ் யூ நோ வாட் இட் இஸ், வாட் டிட் யூ சே? இல்லை சார், ஐ ஆக்சுவலி வாட் ஐ டோல்ட் வாஸ் பிலீவபிலிட்டி ஓவர் த நியூ டேரக்டர்ஸ் கம் ஹீரோ இஸ் லெஸ்ன்ற மாதிரி தான். லைக் ஹீரோவாகவும் இருக்கலாம், டேரக்டராகவும் இருக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் பிலீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்றதான் வாட் ஐ டோல். பட் ஐ இனிஷியலி ஹீரோயின் கிடைக்கிறது, தட் இஸ் இந்த ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே அவங்க வேணாம், லைக் இன்னும் ஸ்கிரிப்டுக்காக அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து வேணான் இன் சென்ஸ் எப்படி சொல்கிறது சார், ஐ டென்ட் கெட் எனி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தெம். ஓகே. அண்ட் சில பேர் வந்து தே வெரன்ட் வில்லிங் டு டூ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வாட் ஐ ஆக்சுவலி மென்ட் வாஸ் த பிலீவபிலிட்டி வாஸ் லெஸ். லைக் இனிஷியல் ஸ்டேஜில் இஸ் வாட் ஐ மென்ட். இவர் நல்லா பண்ணுவாரா அந்த பிலீவபிலிட்டி, அந்த பிலீவபிலிட்டி தான் லெஸ்ன்றது. பட் நவ் இட் ஹஸ் டர்ன்ட் அவுட் டு அ திங் லைக் அதாவது கலர்ஸை வச்சு, லைக் கலர் டோன்ஸை வச்சு போனது வந்து லைக் நான் கருப்பாக இருக்கேன் ஸோ அதனால் என் கூடலாம் ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை சார். ஐ டோல்ட் பிலீவபிலிட்டி பிகாஸ் நான் வந்து படித்த ஒரு 2-3 ஆர்டிக்கல் படிச்சிருப்பேன். அதில் வந்து பிரதீப் ரங்கநாதன், அபிஷான் ஜீவந்த் என்ன மாதிரி ஸ்டார்ஸோடலாம் ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது. இல்லை சார், அந்த இன்டர்வியூலையுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வென் பிரதீப் ரங்கநாதனும் அபிஷான் ஜீவந்தும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஹீரோயின்ஸ் எங்கள் கூட நடிக்கலைன்னு சொன்னாங்க, நடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்கன்றப்போ ஈவன் ஐ தாட் இட்ஸ் லைக் சம் குக்ட் அப் ஸ்டோரி, அப்படி தான் நானும் அதை நினச்சேன். பட் இன் ரியாலிட்டி இட் ஹேப்பன் டு மீ ஆஸ் வெல். ஸோ த பிலீவபிலிட்டி இஸ் லெஸ் அப்படின்றது தான். ஒன் திங் தட் ஐ பர்சனலி ஃபெல்ட் தட் ஐ ஓவர்போர்டட், கொஞ்சம் பேசிட்டேன் அப்படின்னு நான் நினச்சது என்னென்னா, they did reels for my songன்றது அந்த மொமெண்ட்டில் ஐ ஜஸ்ட் யூனோ அது சொல்லிட்டேன். பட் ஆப்வியஸ்லி வி லேர்ன் ஃப்ரம் our mistakes no சார். ஸோ அது ஐ தாட் ஓகே ஐ ஷுடன்ட் பி டூயிங் தட் இன் மை ஃபியூச்சர். பட் ஐ நெவர் மென்ட் இட் டு பி இன் அ கலர் டோன். பிகாஸ் நானே கருப்பு சார், நான் ஏன் சார் ஒரு கருப்பான பொண்ணைய கூட நடிக்க மாட்டேன். கருப்பெல்லாம் இல்லைங்க, ஐ மீன் நான் சொல்கிறேன், நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஐம் அட்ரெஸிங் திஸ் பிகாஸ் பீப்புள் ஆர் டெல்லிங் தட் நான் கருப்பான ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணலை, நான் கருப்பாக இருக்கேன் தான் என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்ற ஆஸ்பெக்டே இது கிடையவே கிடையாது சார்.